அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தாரதோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலு வைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலு வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டால் பொன் பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26ஆம் தேதி, அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 20ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29ஆம் தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் துவங்கி 21 தினங்கள் முடிவதற்குள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான உங்களுக்கான மாபெரும் பொற்காலம் தொடங்கப் போகின்றது என சொல்லிவிடலாம். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைவாக நிற்கிறார். ராசிக்கு மறு யோகாதிபதியான புதன் பகவானும் மாதம் தொடங்கி 20 தினங்கள் வரை உச்சமாக நிற்கிறார். இதே நேரம் 3ஆம் இடத்தில் சனி பகவான் மூலம் ஏகப்பட்ட எதிர்பாராத சுபிட்ச இனிமை சம்பவங்கள் நடந்து உங்களை மேலும் திருப்தியாக்க போகின்றது. ஆக எந்தவித பிரச்சனை குளறுபடியையும் சந்திக்காமல் மாதம் முழுவதும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். மாதம் முழுவதும் யோகாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வலிமையோடு அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சில நேரம் கோபம் அதிகரிக்கலாம், உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கலாம், சின்ன தவறை கூட பொறுத்து கொள்ள முடியாத டென்ஷன் உண்டாகலாம். ஆனாலும் பாதகம் இல்லை. குழப்பமாக நீடிக்கின்ற விஷயங்களும், பல மாதங்களாக விடுபட முடியாத சங்கடங்களும், அனுபவித்து வருகின்ற போட்டி பொறாமை எதிர்ப்பு பணம் காசு வகையிலான பற்றாக்குறைகளும் விலகும். அனாவசிய சச்சரவு இடையூறு என எதையும் சந்திக்காமல் முன்னேறுவீர்கள். ஆரோக்கியம் வெகு சிறப்பாகவே தொடரும். உத்தியோக இடத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் எந்தவிதமான இடையூறும் ஏற்படாது. வாரிசு
விபத்துகளுக்கான சுபகாரிய திருமண விஷயங்கள் நினைத்தபடியே கைகூடும். கடன் வழக்கு சொத்து ரீதியான பஞ்சாயத்து விஷயங்கள் முதல் வாரம் முடிந்த பிறகு திருப்தியான முடிவுக்கு வரும். இந்த மாத திங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரண வாகன சேர்க்கை சந்தோஷங்களும் காத்திருக்கின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் தைரியக்காரன் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீர்கள். இருந்தாலும் ருணரோகஸ்தானத்தில் குரு இருப்பதால் மனக்குழப்பமும் நிழல் போல தொடரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலை உண்டு. தடைகளை முறியடிக்க தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் தேவை. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2-3 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் பிள்ளைகளாலும் மற்றவர்களாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நல்ல முறையில் இதுவரை நடந்து கொண்ட சகோதரர்கள் இப்பொழுது பகையாக மாறலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. குடும்பத்தில் பழைய பிரச்சனை தலை தூக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது. புதிய வழக்குகள் கூட தோன்றலாம். இந்த காலத்தில் முறையாக விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தொழில் ஸ்தானாதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம்தான். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவு செய்ய வங்கிகளின் ஒத்துழைப்பும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்கு தடைகள் தானாக விலகும். தனவரவு பெருகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்கும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 6-11 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புனித பயணம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறிய முதலீடு செய்து பெரிய லாபம் காண்பீர்கள். திருமண யோகம் கைகூடி வரும். சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். இடம் பூமி விற்பனையால் எதிர்பாராத தனலாபம் வரலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வந்து சேரும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள். மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இரண்டும் முரண்பாடான கிரகங்கள். இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். விரயங்கள் அதிகரிக்கலாம். வீடு மாற்றம் நாடு மாற்றம் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். கட்டிட பணி பாதியிலேயே நிற்கக்கூடும். கடன் சுமை அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல் தான் மிஞ்சுமே தவிர ஆதாயம் இருக்காது. இந்த தனுசு ராசி விவசாயிகளுக்கு உங்கள் நிலத்துக்கு அருகாமையில் உள்ள புதிய விவசாய நிலப்புலன்களை சொந்தமாக வாங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் 3வது வாரத்திற்கு பிறகு சககட்சி மேலிட ரீதியாக மிகப்பெரிய பதவி உயர்வு ஏற்படும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திராடம் அவிட்டம் அஸ்வினி விசாகம் ரேவதி சுவாதி பூசம் உத்திரம் உத்திரட்டாதி சதயம் திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 17, 19, 20, 23, 24, 25, 27, 29, 30 மற்றும் அக்டோபர் 3, 6, 10, 11, 14, 15, 17. இந்த புரட்டாசி மாதம் திங்கள் தோறும் நவகிரக கேதுவுக்கும் சந்திரனுக்கும் பரிகாரம் செய்து வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.